கெட்டிக்காரத்தனமாக வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்திருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஓரளவு கெட்டிக்காரத்தனம் இருக்கிறது. குறிப்பாக பீகார் வாக்காளர்களுக்கு கெட்டிக்காரத்தனமாக பல சலுகைகளை, திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல வரி செலுத்தக்கூடிய வருமான வரி தாக்கல் செய்பவர்களுக்கு சலுகை தந்திருக்கிறார்கள். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பீகார் வாக்காளர்கள் 7.6 கோடி, 7,60,00,000. டெல்லியில் இருக்கிற உட்பட வருமான வரி செலுத்துகிறவர்கள் 3,20,00,000. ஆக 10 லட்சம், 11 லட்சம், இப்போ 11 கோடி, 10 கோடி, 11 கோடிக்கு பயன் கிடைக்கிறதாக வச்சுக்கலாம். எஞ்சி உள்ள 130 கோடிக்கு என்ன சலுகை தந்திருக்காங்க? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூலியை உயர்த்தி இருந்தால் பல கோடி மக்களுக்கு பயன் கிடைச்சிருக்கும். ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருந்தா இந்தியாவில் எல்லாருக்குமே சலுகை கிடைச்சிருக்கும். குறைந்தபட்ச ஊதியத்தை சட்டபூர்வமாக நிர்ணயிக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி இருந்தால் பல கோடி பேருக்கு சலுகை கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் செய்யாமல் பீகார் வாக்காளர்கள், வருமான வரி வாக்காளர்கள், அவர்களுக்கு மட்டும் சலுகை கொடுத்ததை நான் குறை சொல்லலை. மற்றவர்களுக்கு என்ன? விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல விவசாயிகளுடைய விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்வது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்புமே வெளிவரவில்லை. விவசாயிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய கோரிக்கை பல ஆண்டுகாலமாக வைக்கப்பட்டு வருகிறது. இல்லை பட்டியலை போட்டால் ஒரு நீள பட்டியலை போடலாம். செய்யாததை பட்டியல் போட்டால் நீங்கள் சொன்னது அடங்கும். இன்னும் பல விஷயங்கள் அடங்கும். செய்யாததை பற்றி என்ன பண்ணுறது? செய்யலை, அவ்வளோதான். மக்களை போய் பார்க்கும்பொழுது இதெல்லாம் செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு செய்யலைன்னு சொல்லலாம். செய்யாதவர்களை பார்த்து ஏன் செய்யலைன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியல எனக்கு. பிரதமர் சொல்றாரு ஒட்டுமொத்தமான மக்களுக்கான ஒரு பட்ஜெட், இது அனைத்து தரப்பினரையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. நேற்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு வரும்போது கூட அதான் சொன்னார். நாளைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கின்ற பட்ஜெட் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், மேல்தட்டு மக்கள் அனைவரையும் கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. ஏழை மக்களுக்கு என்ன இருக்கு இந்த பட்ஜெட்ல? டிசம்பர் மாதத்தில் அரசு எடுத்த ஆய்வு 4 நாட்களுக்கு முன்னாடி முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில், ஊரக பகுதிகளில் ஒரு தனிநபர் மாத செலவு 4,120 ரூபா. அப்படின்னா ஒரு தனி மனிதர் நாளுக்கு 130 ரூபா செலவழிக்கிறார், ஒரு 140 ரூபா செலவழிக்கிறார். நகர்ப்புறங்களில் 7,000 ரூபா மாத செலவு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 220 ரூபா, 230 ரூபா செலவழிக்கிறார். 220 ரூபா செலவழித்து எப்படி வீடு, உணவு, கல்வி, சுகாதாரம், இதர செலவுகள் எப்படி செய்ய முடியும்? ஆகவே தான் நான் சொல்கிறோம், நீங்கள் இந்தியாவுடைய சராசரி பார்த்தாலும் குறைவு தான். ஆனால் கீழ்ப்பாதி 50%, அதுலேயும் கீழ்ப்பாதி 20%, 25% ஏழைகள் இருக்காங்க. அவங்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. வருமான வரி கட்டுறவங்க மட்டும்தான் வரி கட்டுறாங்கன்னு நினைக்கிறது. ஜிஎஸ்டி கட்டுறது எல்லாரும் கட்டுறோம். ஏழைகளும் கட்டுறாங்க, பணக்காரர்களும் கட்டுறாங்க, நடுத்தர மக்களும் கட்டுறாங்க. ஆக ஜிஎஸ்டியை வெட்டி இருந்தால், ஜிஎஸ்டியை குறைச்சிருந்தா எல்லாருக்கும் பலன் கிடைச்சிருக்கும். எல்லாரும் பெட்ரோல் போடுறாங்க, டீசல் போடுறாங்க. பெட்ரோல் டீசல் விலையின் காரணமாகத்தான் டாக்ஸி, பஸ்ஸு விலை கூடுது. ஆக எல்லாருக்கும் சலுகை கிடைக்கணும்னா பெட்ரோல்
டீசல் வரிச்சுமையை அல்லது விலையை குறைச்சிருக்கணும். ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்கணும். குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி இருக்கணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாள் கூலியை உயர்த்தி இருக்கணும். இதெல்லாம் செஞ்சிருந்தா பெரும்பகுதி மக்களுக்கு சலுகை கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ அப்படி சொல்ல முடியலையே. ஏன் பெட்ரோல் டீசல் அந்த விலைகளை குறைப்பது தொடர்பான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க தயக்கம் காட்டுகிறது? தயக்கம் காட்டுறதுன்னா அது தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் பெரிய வருமானம் வருது இல்லை, ஆயில் கம்பெனிகளுக்கு எண்ணெய் கம்பெனிகளுக்கு பெரிய வருமானம் வருது, அரசுக்கு பெரிய வருமானம் வருது. அந்த வருமானத்தை எப்படி இழப்பாங்க? அது அமுத சுரபி மாதிரி நாள்தோறும் வந்துட்டு இருக்குல்ல. டெய்லி பெட்ரோல் விற்கிறாங்க, டெய்லி டீசல் விற்கிறாங்க, தினமும் வருமானம் வருது இல்ல. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, நடுத்தர மக்கள் பிரதமருடைய மனசுல நடுத்தர மக்கள் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பட்ஜெட் நடுத்தர மக்களை பெரிய அளவுல மேம்படுத்தும் அளவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு கருத்தை சொல்றாரு. பெரிய அளவுக்கெல்லாம் கொண்டு வரல. நடுத்தர மக்களுக்கு சலுகை தந்திருக்காங்க. எந்த நடுத்தர மக்கள்? உங்க கணிப்பு என்ன? இந்தியாவில் நடுத்தர மக்கள்னு எடுத்துக்கொண்டா, இந்த மிக மிக பெரிய பணக்காரர்களை விட்டுருங்க, நடுத்தர மக்கள்னு எடுத்துக்கொண்டா எவ்வளவு தாராளமாக கணித்தாலும் 30% தான். அதில் இந்த 1% மிகப்பெரிய பணக்காரர்கள் அடங்குவார்கள். 70% நடுத்தர மக்கள் அல்லவே. 70% ஆங்கிலத்தில் லோவர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். நடுத்தர மக்களுக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது ஏழை மக்கள் தான் இருக்கிறாங்க. நடுத்தர மக்கள்னு உள்துறை அமைச்சர் சொன்னதை உண்மை என்று வைத்து கொண்டால் கூட 30% மக்களுக்கு தானே சலுகை. அதில் 30%க்கு சலுகை அல்ல, 30%த்தில் வருமான வரி கற்றவங்களுக்கு மட்டும்தான் சலுகை. அந்த 30%த்தில் 30%னா ஏறத்தாழ 40-45 கோடி மக்கள். 45 கோடி மக்களுக்கு சலுகை கொடுத்துட்டாங்க. 3.2 கோடி வருமான வரி கற்றவங்களுக்கு தான் சலுகை. அவங்க குடும்பத்தில் 4 பேர் இருக்கான்னு வச்சா கூட 4ஆல் பெருக்கினா கூட ஒரு 12 கோடி மக்களுக்கு தான் சலுகை. எஞ்சி உள்ள நடுத்தர மக்களுக்கு சலுகையே கிடையாது. எஞ்சி உள்ள நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சலுகை கொடுக்கணும்னா ஜிஎஸ்டியை வெட்டி இருக்கணும், ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கணும். மாவட்ட அரசு மருத்துவமனைகள்ல எல்லா மருத்துவமனைகள்லையும் கேன்சர் சென்டர்ஸ் துவங்கப்படும் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவில் பரவலாக கேன்சர் நோய் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கேன்சர் நோய் அதிகரிப்பதற்கு அரசு காரணம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறை, உண்ணுகிற உணவு, சுற்றுச்சூழல் தான் காரணம். கேன்சர் அதிகரிக்கிறது என்பதை உணர்ந்ததால் தான் கேன்சர் மையங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் ஏறத்தாழ 670-680 மாவட்டங்கள் இருக்கு. எந்த ஆண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் எனக்கு தெரியல. கிசான் கிரெடிட் கார்டுக்கு உச்சவரம்பு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி இருக்காங்க சார். இது எந்த அளவுக்கு விவசாயிகளை பயனடைய செய்யும்? இந்த பாருங்க, விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பதாக சொன்னார்கள். விவசாயி கடன் வாங்கிறத ரெட்டிச்சிருக்காங்க. ஏற்கனவே விவசாயி கடன் சுமையில் ஆழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் கடன் வாங்கு சொல்கிறாங்களே ஒழிய வருமானத்தை உயர்த்த நான் கடன் வாங்கிறத தப்புன்னு சொல்லலை. விவசாயி கடன் வாங்க வேண்டியிருந்தால் கடன் வாங்கத்தான் வேணும். வருமானத்தை உயர்த்துவதற்கு என்ன வழி? நீங்கள் குறைந்தபட்ச விலை நிர்ணயத்தை பற்றி ஏதாவது அறிவிச்சிருக்கீங்களா? இல்லை உரங்களின் விலையை பற்றி ஏதாவது அறிவிச்சிருக்கீங்களா? பயிர் இன்சூரன்ஸை பற்றி ஏதாவது அறிவிச்சிருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. கடன் வாங்கிறத உயர்த்தி இருக்கிறேன். 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் கடன் வாங்கலாம். மேற்கொண்டு கடனாளியாக விவசாயிகளுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்குமா? கடன் வாங்கி கடனாளியாகலாம். கடனை திருப்பி செலுத்த முயன்றவர்கள் கடனை பயன்படுத்தலாம். ஆனால் கடனை திருப்பி செலுத்த முடியாதவர்கள் கடன் வாங்கினா மேலும் கடன் சுமை தானே அதிகரிக்கும். தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு முக்கியமான கேள்வி, கடந்த பட்ஜெட்லயும் சரி இந்த பட்ஜெட்லயும் சரி தமிழ்நாடு அப்படின்ற பெயர் எங்கேயுமே குறிப்பிடப்படல அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது.
தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு நிதியமைச்சர் 8வது முறையாக தனது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இது போன்று வந்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதலமைச்சர் என்பதற்காக நிதி அமைச்சர் என்பதற்காக குற்றமோ குற்றம் இல்லையோ என்று சொல்ல முடியாது. 29 மாநிலங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பீகாரை 4 முறை குறிப்பிட்டதைப் போல வேறு சில மாநிலங்களையும் குறிப்பிட்டிருக்கலாம். அவர் ஒருவேளை திருவள்ளுவர் குறளை சொன்னதால் தமிழ்நாடு குறிக்கப்பட்டதுன்னு நினைச்சிருக்கலாம். நான் எப்படி சொல்ல முடியும்? அதே போல நீங்க நிறைய முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருக்கீங்க, பட்ஜெட்டை தயாரித்து தாக்கல் பண்ணிருக்கீங்க. பட்ஜெட் தயாரிப்பது எப்படி சார்? எந்தெந்த முக்கியமான அம்சங்கள் அந்த பட்ஜெட்ல இடம்பெற வேண்டும் அப்படின்னு நிதியமைச்சராக இருந்த நீங்கள் எப்படி அதை? அதெல்லாம் பேட்டியில சொல்ல வேண்டாம். பட்ஜெட்டை எப்படி தயாரிப்பதுன்னு வகுப்பா நடத்துறான். வருமானத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், செலவினங்களை கருத்தில் கொள்ள வேண்டும், முதலீடுகளை கருத்தில் கொள்ள வேண்டும், கடன் சுமையை கருத்தில் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அனுசரித்து தான் ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கிறோம். ஆனால் இது நேரடி பேட்டி தானே ஒழிய வகுப்பு இல்லையா? அதெல்லாம் விட்டுருங்க. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த 2025-26ஆம் ஆண்டுக்கான இந்த பட்ஜெட்டை நம்பி டெல்லி மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டு அவங்களை ஆட்சியில் அமர்த்துவாங்க. ஏன்னா 25 வருஷமா அவங்க ஆட்சியில் வர முடியல. டெல்லியில் இருக்கிற வாக்காளர்கள் எல்லாரும் வருமான வரி கட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. மொத்தம் வருமான வரி கட்டுறவங்க 3.2 கோடின்னு சொன்னேன். அதில் டெல்லியில் அதே சதவீதத்தை வச்சா டெல்லியில் ஒரு சில லட்சங்கள் பேர் இருப்பாங்க. அந்த சில லட்சம் பேர் மகிழ்ச்சியாக வாக்களிக்கலாம். எனக்கு தெரியல. ஒரு அம்சத்தில் யாரும் வாக்களிப்பது கிடையாது. பல அம்சங்களை கருதில் தான் ஒருத்தர் வாக்களிக்கிறார். அதனால் டெல்லியில் பெரும்பகுதி வாக்காளர்கள் வருமான வரி கட்டுறவங்க இல்லையே. அவர்களுக்கு என்ன தோணுகிறதோ அப்படி தான் வாக்களிப்பார்கள். எல்லாரும் பாஜகவுக்கு இந்த பட்ஜெட்டை வைத்து வாக்களிப்பார்கள் எல்லாம் நான் நம்பலை. முயற்சி செய்து பாஜக இந்த தூண்டில போட்டால் மீன் சிக்குமான்னு பார்க்குது. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை ஒரு வரியில சொன்னா எப்படி சொல்லாங்க? ஒரு வரியில சொன்னா மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. தலைமை பொருளாதார ஆலோசகர் சொன்ன ஆலோசனைகள் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதையும் கருத்தில் கொள்ளவில்லை என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. நன்றி. நன்றி.